கிளம்பியாச்சு. எங்கே கிளம்பிட்டேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, தஞ்சாவூருக்கு ஒரு ஜாலி ட்ரிப்பு தான் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்களா, வேறு லெவல் என்ஜாய்மெண்ட் தான். என் ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்களா, இங்கே பயங்கரமாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். இதுவரை நான் இந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் போட்டதே இல்லை. சரி, ஓகே. ஸோ எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் லெவல் மேட்ச்க்காக தாங்க கிளம்பிட்டோம். நாங்கள் எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக கிளம்பியிருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் ஒரு கேம் விளையாட போகிறோம் அப்படிங்கிற ஒரு டென்ஷன் எதுவுமே இல்லாமல் ஜாலியாக போயிட்டுருக்கோம். வேன்குள்ளே வந்து நிறைய இடத்துல மியூட் பண்ண வேண்டியதாக ஆகிடுச்சு சவுண்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாங்ஸ் ப்ளே பண்ணதுனால காப்பிரைட் இஷ்யூ வந்துடும். ஸோ அதனால் நிறைய இடத்துல வந்து நாங்கள் மியூட் பண்ணிட்டோம். சரி, ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஏன்னா மியூட் பண்ணதுனால நாங்கள் என்னென்ன அட்டகாசம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் கேட்காம போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஆடல் பாடல் நிகழ்ச்சி தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. அண்ட் இவர் வந்து நம்மளோட ஸ்டேட் பிளேயர்ஸு, இவங்க எல்லாருமே ஸ்டேட் பிளேயர்ஸுங்க. இவங்களோட டான்ஸிங்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலுங்க. இந்த டான்ஸை வந்து எங்களுக்கு பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பரத் தான். பரத்தோட டான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ஸாக கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் அவரோட டான்ஸை பார்த்திங்கன்னா நீங்களுமே என்ஜாய் பண்ணுவீங்க. நிஜமாக நான் என்ஜாய் பண்ணேன் பர்சனலி, அதனால் உங்ககிட்டே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த டான்ஸை நம்ம பார்ப்போமா? அண்ட் இன்றைக்கி வந்து மேன் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் பரத்தை தாங்க சொல்லுவோம். பரத்தோட என்டர்டெயின்மெண்ட் வேறு லெவலில். அண்ட் எங்கள் சார் வந்து பார்த்திங்கன்னா கலக்கிட்டார் கடைசியாக. அண்ட் அண்ணாவும் சூப்பராக ஆடிட்டார். நாங்களும் பின்னாடி உட்காந்த இடத்துல ஆடிட்டு இருக்கோம். ஸோ ரியான் டான்ஸ் ஆடி நான் பார்த்ததே இல்லைங்க. இங்கே தான் வந்து எனக்கு பார்க்குற சான்ஸ் கிடச்சிருக்கு. ரியான் இதுவரை டான்ஸ் பண்ணதே கிடையாது, பண்ணாலும் நான் பார்த்தது கிடையாது. இங்கே வந்து தான் அதை பார்க்குற சான்ஸ் எனக்கு கிடைச்சிது. பார்த்தீங்களா, எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் இல்லை, வேறு லெவல். சிவாஜி கேட்டார் இவர்கிட்ட, பரத் நெயில்ட் இட் கண்ணா. சரி, இந்த விலாகை எடிட் பண்ணும்போது ரொம்ப ஃபீல் பண்ணேங்க. ஏன்னா வந்து சாங்கெல்லாம் மியூட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. சாங் வந்து நம்ம ப்ளே பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக காப்பிரைட் இஷ்யூ வரும். அதனால வந்து எனக்கு சேனல் பிரச்சனையாயிரும். ஸோ அதனால் நான் சாங்ஸ் எல்லாம் வந்து மியூட் பண்ணியாச்சு. சரி பரவாயில்ல, நாங்கள் பொம்மை படத்தையாச்சும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மியூட் பண்ணியாச்சு. இவங்க ஆடல் பாடல் தாங்க வேறு லெவலில். யஷ்வந்த் வந்து நிஜமாகவே ரொம்ப நல்லா டான்ஸ் பண்ணுவான். டான்ஸை விட அவனோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். அவருக்கு ஃபீல்குள்ளே போயிடுவார். பயங்கரமாக இருந்துச்சு. அண்ணா ஆடல் தான் பாடல் தான். செம செம, சூப்பர் சூப்பர் சூப்பர். அண்ட் இந்த கேங் வந்து பார்த்திங்கன்னா ஒரே வைப்பில் இருப்போம் நாங்கள் எப்போவுமே. அதனால் எங்களுக்கு எப்போவுமே அந்த குரூப்பிசம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறச்ச ஆடல் பாடல் ஒரு என்ஜாய்மெண்ட் அண்ட் தாட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குமா. அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த ட்ரிப்பு. அன்எக்ஸ்பெக்டடுங்க நிஜமாகவே. அடுத்த ட்ரிப் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்ருக்கோம் நாங்கள். ஸோ நல்லா இருந்துச்சு இந்த ட்ரிப்பு. அடுத்தடுத்த விலாகை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நம்ம கப்பை எடுத்துகிட்டு வந்துட்டோம், அது மட்டும் நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம தாங்க ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கோம். ஸோ செங்கல்பட்டு டீம் வந்த மேட்ச். ஸோ பார்க்கலாம் வாங்க. லஞ்சுக்காக நாங்கள் வந்து மலர் ஹோட்டலில் இப்போது நின்றுருக்கோம். இங்கே என்ன இருக்குதுன்னு தெரியல. ஸோ என்ன இருந்தாலும் சாப்பிட்டே ஆகணுங்க. ஏன்னா கொலை பசியில் இருக்காங்க எல்லாருமே. ஸோ இன்றைக்கி நாங்கள் ஒரு கட்டிட்டு தான் வர போகிறோம். ஆனால் எல்லாருமே வந்து இது வெஜ்ஜு தான் ஆக்சுவலி. ஸோ நாங்கள்லாம் வெஜ் சாப்பிட்ற பிளானில் தான் இருக்கோம். அதனால் மெயினாக சாம்பார் சாதம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. இன்னொரு முக்கியமான ஒரு மெமரபிள் மூமெண்ட் நடந்துச்சுங்க. வேன் வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு. இன்னொரு முக்கியமான மெமரபிள் மூமெண்ட் நடந்துச்சுங்க. வேன் வந்து பிரேக் டவுன் ஆகிட்டு பாதி வழியில் நின்றுச்சு. நாங்கள் ஓரமாக எல்லோரும் தள்ளி கொண்டு வந்து, நான் இல்லை, எல்லோரும் வந்து ஜென்ஸ்லாம் வந்து தள்ளி கொண்டு வந்து ஓரமாக நிறுத்திருக்காங்க. நாங்களாம் உள்ளே உட்காந்து அட்டகாசம் பண்ணிட்டுருக்கோம். இதுவுமே வந்து எங்களுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் வந்து இது கடை இருந்துச்சு. பட் இப்போ பார்க்கும்போது இதுவுமே ஒரு மெமரிஸில் க்ரியேட் ஆகுது இல்லையா.
நாங்கள் வந்து பிரேக் டவுன் ஆகி நின்றுட்டு என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிறது. வேனில் என்ன நடந்தாலும் எங்கள் ஆடல் பாடல் மட்டும் நிற்கவே நிற்காதுன்னு சொல்லலாமுங்க. ஏன்னா நாங்கள் நான் ஸ்டாப்பாக ஆடிட்டு பாடிட்டு தான் இருந்தோம். ஏன்னா என்ஜாய் பண்ணுறதுக்காக தானே போகிறோம். ஸோ அதனால் என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கணும் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு முடிவோடு வந்திருக்கோம். சாப்பிட மட்டும் குறையே இருக்காது. ஜிம்முக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக இங்கே தான் வந்து ஃபஸ்ட் டைம் போலி சாப்பிட்டேங்க. ரொம்ப நாள் கழித்து இனிப்பு சாப்பிட்டேன். ஏன்னா நான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன் ஜிம்முக்கு போயிட்டு சாப்பிடாம. ஒரு வழியாக இங்கே சாப்பிட்டாச்சு. சாப்பிட்ட ஆசையில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஃபைனலி தஞ்சாவூர் கோயிலுக்கு வந்தாச்சுங்க. தஞ்சை பெரிய கோயிலுக்கு வரணும்னு எவ்வளோ நாள் ஆசை தெரியுமா? அப்பாடி பார்த்தாச்சுங்க, கோபுரத்தை பார்த்தாச்சு. ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இங்கேருந்து நாங்கள் உள்ளே ட்ராவல் பண்ணின கொஞ்சம் வீடியோஸும் இருக்கும், இதில் ஆட் பண்ணுறேன். அங்கே இருக்கான் பாருங்க. நிஜமாகவே ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணேங்க தஞ்சாவூர் கோயிலுக்கு போகும்போது. ஏன் அப்படின்னா ரொம்ப மழையும் இல்லாமல், ஒரு மாதிரி வெக்கையாக இல்லாமல், ரொம்ப அருமையான ஒரு காற்று. ஐயோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பயங்கர பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மைண்டு. அந்த அளவுக்கு ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் நிஜமாகவே. சிவன் வந்து இப்போ தான் என்னை அழைச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தினால. நாங்கள் ஸ்டே பண்ண இடம் இது தாங்க. கோயிலுக்கு பக்கத்துலேயே தான், நியர்பை தான். கோயிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்கும். ஆட்டோவில் வந்துவிட்டோம் நாங்கள். இங்கே வந்து நாங்கள் ஒரு ஹோம் ஸ்டே மாதிரி எடுத்துக்கிட்டோம், எல்லாருமே ஒன்றா ஸ்டே பண்ணுறதுக்கு. ஏன்னா நாங்கள் வந்ததே என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் ஃபேமிலியாக. ஸோ இங்கே தனித்தனியாக ரூம் எடுத்து நல்லா இருக்காது இல்லையா? அதனால் நாங்கள் எல்லாம் ஜாலியாக ஸ்டே பண்ணோம் ரூமில். பயங்கர அட்டகாசம். அதுவுமே ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதில் இருக்கான்னு தெரியல. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வ்ளாகில் நான் ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி நைட்டு வந்து நாங்கள் இங்கே தான் வந்து சாப்பிட்டோம். ஏன்னா நைட் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நாங்கள் ரூமுக்கு போய் அட்டகாசம்லாம் பண்ணிவிட்டு இங்கே வர்றதுக்குள்ளே இங்கே இருக்கான்னு தெரியல. சரி பார்ப்போம் என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போன்ட்டு வெயிட் பண்ணியாச்சு. அப்படியும் எங்களை கூப்பிட்டு தோசை மட்டும்தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. தோசையை மட்டும் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். Gracias.